சகுந்தலா மிகவும் பக்தி நிறைந்தவர். அவர் எப்பொழுதும் வழிபாட்டில் மூழ்கியிருப்பார். நல்ல நாள் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாள். சகுந்தலா மகன் ராஜுக்கு திருமணம் செய்ய விரும்புகிறாள். அதனால் ராஜுவின் ஜாதகத்தை குருவிடம் கொண்டு செல்கிறாள். வணக்கம் குருவே. என் மகன் ராசு மிகவும் பண்பானவன். அவன் பக்தியுடன் வழிபாடு செய்வான். என் மகனுக்கு திருமணம் செய்ய விரும்புகிறேன். அதனால்தான் அவன் ஜாதகத்தை கொண்டு வந்தேன். சகுந்தலா ஜாதகத்தை குருவிடம் கொடுக்கிறாள். குரு ஜாதகத்தை கவனமாக பார்த்து கூறுகிறார். அம்மா, உங்க மகனுக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது. அவன் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா என்ன குருவே? ஆனால் ஒரு விஷயத்தில் கவனம் தேவை. கன்னத்தில் மச்சம் உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டும். அந்த பெண் அனைவருக்கும் நல் வாழ்வு தருவாள். அவள் வந்தால்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மலரும். சரி குருவே, கன்னத்தில் மச்சம் உள்ள மருமகளை நான் தேடுகிறேன். நன்றி குருவே. குருவுக்கு நன்றி சொல்லி சகுந்தலா அந்த இடத்தை விட்டு செல்கிறாள். சகுந்தலா இரவு பகலும் மச்சமுள்ள மருமகளை பற்றியே சிந்திக்கிறாள். சகுந்தலா ஊரெல்லாம் மகனுக்கு திருமணம் செய்ய பேசியிருந்தாலும் மச்சமுள்ள மருமகள் வேண்டும் என்ற ஒரே நிபந்தனை மட்டும் இருந்தது. ஆனால் மச்சமுள்ள மருமகள் கிடைக்கவில்லை. ஒரு நாள் தாயின் நிலைமையை கண்ட ராசு கேட்கிறான். அம்மா, ஏன் எனக்கு மச்சம் உள்ள பெண்ணை தேடுகிறீர்கள்? குரு அப்படி சொன்னதால்தான் அவள் உனக்கும் குடும்பத்துக்கும் அதிர்ஷ்டம் தருவாள். அம்மா, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வையுங்க. அவள் கன்னத்தில் மச்சம் இருந்தால் மட்டுமே திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ளுவேன். இல்லையெனில் நீ அவளை மறந்துவிடு. தாயின் வார்த்தைகளால் ராசு திருமணமே நடக்காது. அதனால ராசு யோசிக்காமல் ஒரு விஷயத்தை சொன்னான். அம்மா, அவள் கன்னத்தில் மச்சம் உள்ளது. உண்மையில் அது மிகவும் அழகான மச்சம். உண்மைதானா மகனே? அப்படியானால் ஏன் முன்னாடியே சொல்லவில்லை? நான் மிகவும் பயந்து விட்டேன். அவளுக்கு என்னை திருமணம் செய்து வையுங்கள். சரி அம்மா, நான் அவளிடம் கல்யாணத்தை பத்தி பேசுறேன். மறுநாள் ராசு அருணாவிடம் சென்று எல்லா விஷயத்தையும் சொன்னான். எல்லாம் கேட்ட பின் அருணா இப்படி சொன்னால், ராசு ஏன் அம்மாவிடம் இப்படி பொய் சொன்னே? உன் கன்னத்தில் மச்சம் இல்லையே, அதனால்தான். வேற வழியே இல்ல அருணா. அப்ப எனக்கு இதுதான் சரின்னு தோணுச்சு. அப்படி சொல்லாட்டி மச்சமுள்ள பெண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. இப்படி சொல்றது சரியில்லை. அம்மாவுக்கு மச்சமுள்ள பொண்ணு கிடைக்காது. அப்போ என்னைய கட்டி வைக்க ரெடியா இருப்பாங்க. உனக்கு தெரியாதா? குரு சொன்னது அம்மாவுக்கு வேத வாக்கு. எல்லாம் செய்வாங்க. மச்சம் உள்ள பொண்ணை தேடி திரியுறாங்க. எப்படியோ ராசு, ஆனா உண்மை தெரிஞ்சா அம்மா வருத்தப்படுவாங்க. என் கன்னத்துல மச்சமே இல்லையே, அத்தைய எப்படி பாக்குறது? கன்னத்துல மைய வச்சு மச்சம் போல காட்டு மீதியை நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாள் அருணா அப்படியே செஞ்சா. கன்னத்துல மையால மச்சம் போட்டா. பிறகு ராசு அருணாவை அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தினான். அருணாவை கவனமாக பார்த்தபோது அவ கன்னத்துல இருந்த மச்சத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. 2 வீட்டார்கள் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க. சில நாள்ல சகுந்தலா ராசுக்கும் அருணாவுக்கும் கோலாகலமாக கல்யாணம் பண்ணி வச்சா. மருமகளே, ராசு சீக்கிரமா வெளியே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. அருணாவும் ராசுவும் வெளியே வராங்க. ராசு பாத்தியா, என் மருமகள் வந்த நேரம் வீட்ல சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருக்கு. கடந்த 10 வருஷமா நாம போராடின நிலத்தின் வழக்கு இப்ப முடிஞ்சிருச்சு. இப்பதான் வக்கீல் போன் பண்ணாரு. அந்த வழக்குல நாம ஜெயிச்சிட்டோம். அம்மா, இது ரொம்ப நல்ல செய்தி. இது உங்க கடின உழைப்போட பலன். இந்த கோர்ட் கேஸுக்காக நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. இல்ல மகனே, இதெல்லாம் என் அதிர்ஷ்ட மருமகள் வந்ததால நடக்குது. குரு சொன்னது சரியா போச்சு. சகுந்தலா அருணாவை ரொம்பவும் மதிக்கிறாள். ஆனா அருணா ரொம்பவும் சோகமா இருக்கா. அவன் நினைக்கிறா, அத்தை என் பொய்ய உண்மைன்னு நம்புறாங்க. இது மச்சம் இல்ல மைன்னு அத்தைக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. இன்னைக்கே ராசு கிட்ட பேசி அத்தை கிட்ட உண்மைய சொல்லணும். சாயங்காலம் ராசு வீட்டுக்கு வந்ததும் அருணா அம்மா கிட்ட உண்மைய சொல்லணும்னு சொல்றா. வீட்ல நல்லது நடந்தா அத்தை சந்தோஷப்படுவாங்க. என் கருமையான தோல்தான் காரணம் என நினைக்கிறேன். உன் கருமையான தோல் காரணம் இல்லை, ஆனால் நீதான் காரணம்.
லட்சுமி தேவியின் அழகை நீ வீட்டுக்கு கொடுத்துள்ளாய். எல்லாம் சரிதான் ராசு, ஆனால் அம்மாவிடம் இனி பொய் சொல்ல முடியாது. நாளை அவளிடம் உண்மையை நான் சொல்வேன். வேண்டாம் அருணா, இப்போது அம்மாவிடம் எதுவும் சொல்ல வேண்டாம். திருமணமாகி 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. அம்மாவின் மனதில் நீ இடம் பிடிக்க வேண்டும். அதன்பின் அம்மாவிடம் எல்லா உண்மையும் சொல்லலாம். இப்படியே நாட்கள் கடந்து சென்றன. சகுந்தலாவின் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி நிலவியது. சகுந்தலா மருமகளை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினார். ஒருநாள் சகுந்தலா அருணாவின் அறைக்கு சென்றாள். மருமகளே, நீ எங்கே இருக்கிறாய்? அத்தை, நான் குளியலறையில் இருக்கிறேன். நான் குளிக்கிறேன். உனக்காக நான் துணி வாங்கி கொண்டு வந்துள்ளேன். சீக்கிரமா வெளியே வா. நான் இப்போது என்ன செய்வது? என்னிடம் கண்மை கூட இல்லை. முகத்துல என்ன பூசுவது ராசு? நீ என்னை நன்றாக மாட்டிவிட்டாய். அத்தை, நீங்கள் உங்கள் அறைக்கு போங்க. குளிக்க கொஞ்ச நேரம் ஆகும். நான் உங்கள் அறைக்கு வருகிறேன். வேண்டாம் மருமகளே, நீ சீக்கிரம் வெளியே வா. நான் உங்கள் அறையில் அமர்ந்திருக்கிறேன். மாமியார் போக மாட்டார் என்று தெரிந்ததும் அருணா ஈர கூந்தலை ஒரு பக்கமா திருப்பினாள். முகம் பாதி மறைந்த நிலையில் வெளியே வந்தாள். மருமகளே, குளிச்சிட்டீங்களா? பாருங்க, புது புடவையும் நகையும் வாங்கி வந்திருக்கிறேன். இன்று மாலை நமது வீட்டுக்கு நிறைய விருந்தினர் வருவாங்க. உன்னைய எல்லோருக்கும் அறிமுகம் செய்கிறேன். ஏன் விருந்தினர் வராங்க அத்தை? ராசு சொல்லலையா மருமகளே? நம் நிறுவனம் இந்த ஆண்டு முதலிடம் பெற்றுள்ளது. இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது மருமகளே. சரி, நான் போறேன். சாயங்காலம் நிறைய ஏற்பாடு செய்யணும். சகுந்தலா அறையை விட்டு வெளியேறும்போது மகிழ்ச்சியாக இருந்தாள். மாலையில் பல முக்கியமானவர்கள் வந்தனர். சகுந்தலா மருமகளை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினார். மேலும் அவளை நன்கு பாராட்டினாள். விருந்தில் எல்லோரும் சகுந்தலாவின் வெற்றியை கேட்டனர். சகுந்தலா மருமகளையும் தன் நம்பிக்கையும் புகழ்ந்தாள். ஒருநாள் சகுந்தலா மருமகளுடன் வெளியே சென்றாள். இன்று நாம் வெளியே வந்துள்ளோம். வானிலை ரொம்ப மோசமாக இருக்கு. மழை பெய்ய போகுது போல. சகுந்தலா இதை சொன்னதும் பலமா மழை பெய்ய தொடங்குச்சு. அருணாவும் ராசுவும் யோசிக்கிறதுக்குள்ள அருணாவின் கன்னத்துல இருந்த மை விழுந்துருச்சு. இது எல்லாத்தையும் சகுந்தலா பாத்துட்டா. இப்ப சகுந்தலாவோட கோபம் கட்டுக்கடங்காம போச்சு. நான் உன் மச்சத்தை ரொம்ப நேசித்தேன். என் மகனை விட உனக்கு அதிக பாசம் காட்டினேன். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அம்மா, அருணா தப்பு பண்ணல. நான் தான் அவளை இப்படி செய்ய சொன்னேன். அருணாவும் பலமுறை உண்மையை சொல்ல முயன்றாள். ஆனா நான் தான் ஒவ்வொரு முறையும் தடுத்தேன். என்ன, நீ அவகிட்ட சொன்னியா? ஏன் இப்படி செஞ்ச? உங்களை கல்யாணம் பண்ணி வச்ச நாள் சாபக்கேடா போச்சு. அம்மாவை ஏமாத்திட்டேன்னு வெட்கப்படலையா? அம்மா, வேற என்ன பண்றது? நீங்க மச்சம் உள்ள மருமகளாக தேடி அலைஞ்சீங்க. உங்களால பொண்ணு பார்க்க முடியல. நான் அருணாவை ரொம்ப காதலிக்கிறேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்ப இனி அவ கூட இரு. உங்க முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. இந்த போலி மச்சம் உள்ள பெண்ண என்கிட்ட இருந்து தூரமா கொண்டு போ. அம்மா, நேத்து வரைக்கும் அருணாவை அதிர்ஷ்டசாலின்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவள் அப்பாவியா இருக்கா. சிந்தனையை மாற்றுங்கள் அம்மா. கண்மை பூசுவதால் எதுவும் மாறாது. நீங்க பார்க்கலையா? அருணா வந்ததும் எல்லாமே சரியாச்சு. இன்னைக்கு நம்ம கம்பெனி முதலிடத்துல இருக்கு. எப்போ நீங்க எங்களை ஏத்துக்குவீங்க? மகன் சொல்லும்போது அம்மாவுக்கு புரியுது. அவள் தப்பு பண்றா. சகுந்தலா மருமகளோட வீட்டுக்கு வராங்க. ஒரு நாள் சகுந்தலா அருணாவுக்கு கண்மை போடுறாங்க. ராசுவும் அருணாவும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்புறம் அவ கண்ணத்தை பாக்குறாங்க. இது கண்மை இல்ல, இது கருப்பு மை. என் மருமக மேல கண்ணு படாம இருக்க. இத கேட்டு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க.